அமானுஷ்யம் அப்படின்னாலே வந்து கற்பனைக்கு எட்டாத, நம்ப முடியாத அப்படின்ற அர்த்தங்கள் தான் இந்த அமானுஷ்யம். ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா சைக்காலஜியில். யாரோ வந்து நம்ம காதில் வந்து சில விஷயங்களை இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை செய் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் தற்கொலைக்கு தூண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த ஜாதக தனிமையில் இருக்கும்போது இன்னொரு ஆத்மா இருக்க மாதிரி, இன்னொரு நபர் கூடயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவங்க சொல்றது பொய் கிடையாது. அந்த அமானுஷ்ய அனுபவம் அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே நடக்குது. இது சில ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து குறிப்பிட்டே சொல்லலாம். அது என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்ய அனுபவங்கள் யாருக்கெல்லாம் அது நடக்கும்? அமானுஷ்யம்னா என்ன? இது நமக்கு வந்து நல்லது செய்யுமா, கெட்டதை செய்யுமா? ஸோ இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி, அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். அதாவது அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பல பரிணாமங்களுக்கு போகும். ஒருவேளை பேய் பற்றி சொல்ல போகிறாங்களோ, நல்ல ஆத்மாக்களை பற்றி பேச போகிறாங்களோ, இல்லை கடவுளர்கள் சம்மந்தமாக எது சொல்ல போகிறாங்களோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் முடிவடையும். ஆக்சுவலாக வந்து அமானுஷ்யம்ன்றது இந்த எல்லா தளங்கள்லையுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அமானுஷ்யம் அப்படின்னாலே வந்து கற்பனைக்கு எட்டாத, நம்ப முடியாத அப்படின்ற அர்த்தங்கள் தான் இந்த அமானுஷ்யம்ன்ற வார்த்தையோட அர்த்தமே அதுதான். ஸோ இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை அவர் வெளியில் சொல்லும்போது நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. இதை பற்றின புரிதல் இருக்கிற என்னை மாதிரி ஜோதிடர்களுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற நபர்களுக்கு வேணால் அவங்க சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குது அப்படின்றது தெரியும். மித்தபடி பொதுவாக இருக்க மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு கற்பனையில் உளர்றாரு, அவருக்கு ஏதோ மண்டையில் கோளாறு போல அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், அப்படி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க முகத்து முன்னாடியாவது அவங்களுக்காக நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி பேசிக்கங்க. அது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்படுற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மூலயமா சில ஒரு அடுத்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவலாக அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த அமானுஷ்ய அனுபவங்கள் யாருக்கு ஏற்படும், இதுக்கான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 முக்கியமான கிரகங்கள் தான் இந்த அமானுஷ்ய அனுபவத்தை ஒருத்தரோட வாழ்க்கையை ஏற்படுத்துகிற அமைப்பில் இருக்கு. அது என்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மகாரகனான சனியும் மனோகாரகனான சந்திரனும். இந்த 2 கிரகங்களும் ஒன்னோட ஒன்று என்ன நிலையில் தொடர்பில் இருக்குது. அதாவது ஜோதிட ரீதியாக டெக்னிக்கலாக சில வார்த்தைகள் இருக்குது. திரிகோண தொடர்பு, கேந்திர தொடர்பு, இணைவு, பார்வை, சமசத்துவ தொடர்பு, இந்த மாதிரியான நிறைய காரியம் சாராம்ச தொடர்புலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இது எந்த அடிப்படையில் அது 2 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குன்றதை பொறுத்து அவங்களுக்கு நல்ல அமானுஷ்ய அனுபவங்களும் தீய அமானுஷ்ய அனுபவங்களும் ஏற்படும். இப்போ என்கிட்ட வந்து சில காலங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்திருக்கிறாங்க ஒரு வயசு பொண்ணு. அவங்க ஃபேமிலியிலேருந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கும்போது, என் பொண்ணு வந்து நிறைய செலவு பண்ணி வீடுலாம் கட்டணும், அவளுக்குன்னு ஒரு ரூம்லாம் பண்ணி கொடுத்தோம், ஆனால் அங்கே யாரோ இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, நிச்சயமாக வேறு யாரோ இருக்கிறாங்க இப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க சார். நாங்களும் சைக்காட்ரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லை, அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? ஒன்றும் எனக்கு புரிஞ்சிச்சு, சனி சந்திரன் தொடர்பு. ஸோ சிம்பிள் இதுதான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நிலைகள்னால சிலருக்கு வந்து இந்த நம்ம ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா சைக்காலஜியில். அதாவது யாரோ வந்து நம்ம காதில் வந்து சில விஷயங்களை இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த தனுஷோட அந்த 3 படத்தில் கூட அந்த கேரக்டர் தனுஷ் அந்த கேரக்டர் தான் பண்ணுவார். அவர் தற்கொலைக்கு தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ இது நான் இதுக்கு முன்னாடியுமே நிறைய அந்த மாதிரி நபர்கள் அதாவது அமானுஷ்யமாக அவங்க காதில் வந்து நீ தற்கொலை பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கோ அப்படின்ற சில உந்துதலை வந்து சில குரல்கள் அவங்களுக்குள்ள கொடுக்குறதாகவும் அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த படத்துலையுமே அதுதான், தனுஷ் படத்துலையும் அதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாகவும் போகும். ஸோ அப்போ நம்ம வந்து அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்க முடியும். அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீட்டெடுக்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அது வந்து யதார்த்தமாகவே நல்ல பலன்களே கொடுக்கும். நல்ல ஆத்மாக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவங்கள வழிநடத்துகிற இடத்துக்கு போயிடும். இந்த சனி சந்திரன் கனெக்ஷன்ஸ் வந்து நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் கேந்திர தொடர்பு, பர்டிகுலராக கேந்திர தொடர்பில் இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி நம்ம தனிமையில் அந்த ஜாதக தனிமையில் இருக்கும்போது அவங்கள வந்து யாரோ அவங்க கூட இன்னொரு ஆத்மா இருக்க மாதிரி, இன்னொரு நபர் கூடயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
அந்த படத்தில் காட்டுற மாதிரி தான். இவங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது பின்பக்கமாக யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்கிறது, ஏதோ சத்தம் கேட்குறது, இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ்லாம் இது இவங்களுக்கு நிச்சயமாக அவங்க அவங்க சொல்கிறது பொய் கிடையாது. அந்த அமானுஷ்ய அனுபவம் அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே நடக்குது. பிறருக்கு தான் அது புரியாது, கிடைக்காது, அந்த இதை அனுபவிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் தேவை. அப்போ ஜோதிட ரீதியாக என்னால் அதுக்கான தீர்வையும் விளக்கத்தையும் நான் கொடுக்க முடியும். அதை தாண்டி மாடர்ன் சயின்ஸுமே ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் சந்திச்சிங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் விளக்கத்தையும் கொடுப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வர்றதுக்கு தயங்கக்கூடாது. இந்த விஷயத்தை எப்படி நம்ம போய் வெளியே சொல்லுவோம், நம்மளும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் என்றைக்குமே போகாதீங்க. தைரியமாக இது எல்லாத்துக்கும் ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு கிரக சேர்க்கையினால் வர பிரச்சனைகள் தான். ஸோ இது பிரச்சனைன்னு சொல்கிறத தாண்டி ஒரு அனுபவம் தான். அமானுஷ்யத்தை ஒரு அனுபவமாக மட்டுமே பாருங்கள். அதை நினச்சி அச்சப்படுறதோ, அதனால மன ரீதியாக நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை காயப்படுத்தி மன ரீதியாக நீங்கள் உங்களை தாழ்த்திட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அது பெரிய உச்சத்தை அடைஞ்சு உங்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால் அது ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு தயங்காமல் நல்ல ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். அல்லது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் அவங்க இது பர்டிகுலராக தனிமையில் இருக்கும்போது தான் இந்த அமானுஷ்ய அனுபவங்கள் ஏற்படும். கூட்டத்தோட ஆட்களோடு இருக்கும்போதெல்லாம் நடக்காது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அந்த மாதிரி அவங்க எத்தனை பேருக்கு மத்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு சில அமானுஷ்யமான விஷயம் நடக்கும். தாண்டி பொதுவாக எப்போவுமே தனிமையில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, இப்போ பசங்க படிக்க போயிடுவாங்க, இவங்க மட்டும் வீட்டில் இருப்பாங்க, பேச்சு சொன்னைக்கு ஆள் இருக்காது, இப்படியான அமைப்பில் இருக்கிறவங்க, இல்லை இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிலாம் வந்துருச்சு. அப்போ வீட்டில் ஒரு தனி அறையில் தனி ரூமில் இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சில ராசிக்காரர்களுக்கு நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான சதவீதங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி, அதுலேயும் பூச நட்சத்திரத்திற்கு காரங்களுக்கு இந்த அமைப்பு கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். இதுக்கு அடுத்ததாக துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். விருச்சிக ராசியில் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும், கேட்டை நட்சத்திரம் ஆகட்டும், அனுஷம் ஆகட்டும், விசாகம் ஆகட்டும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் அமானுஷ்ய அனுபவங்கள் ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வாம்சத்தோட கூடிய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சாமியை பார்த்தேன், நான் கும்பிட்ற அந்த அம்மன் வந்தாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி வரும், கெட்ட விஷயமா வராது. கெட்ட விஷயம் வந்தாலும் இவங்க சக்தியாக நின்று அதை விரட்டினதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஜோதிட ரீதியாகவும் கிரக அமைப்புகளும் இப்படி தான் வேலை செய்யும். இது தாண்டி இன்னொரு ராசி முக்கியமாக மகர ராசிக்காரவங்க. மகர ராசிக்காரர்களுக்குமே இந்த அமானுஷ்ய அனுபவங்கள் ஏற்படும். ஸோ இந்த ராசியில் இருக்க நேயர்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வந்துருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இதுக்கு தீர்வே இல்லையா, அது எப்படி நீங்கள் இதுலேருந்து மீட் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சனி சந்திரன், ராகு சந்திரன், இன்னும் சில கிரக சேர்க்கைகள் மூலிமா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பர்டிகுலராக அவங்களோட தசாபுத்தி என்ன தசாபுத்தியில் அந்த பாதிப்புகள் வந்திருக்கு, அது என்ன அப்படின்னு என்ன நாளில் அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு கொடுக்கும் ரெகுலராக. அப்போ அந்த நாள் நேரம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அவங்கள அந்த நாள் நேரத்தில் ஒரு பூஜைகள் இருக்குது, சில பூஜை முறைகள்லாம் இருக்குது. புவனாம்பிகை பூஜைன்னு சொல்லி நம்ம அதை பரிந்துரைப்போம். அது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஜாதகத்தை பொறுத்து அவங்களுக்கு அந்த மந்திர உச்சாடனங்களும் சில விஷயங்களும் மாறுபடும், பூஜை முறைகளும் பரிகார முறைகளும் மாறுபடும். அதுபடி அவங்க அந்த அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு அந்த அமானுஷ்ய அனுபவத்தை கொடுத்து அது மூலயமா அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்தை தேர்வு பண்ணி அந்த நேரத்தில் அவங்கள பூஜையில் உட்கார வச்சு அவங்க மனசை டைவர்ட் பண்ணி அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இதுக்கு இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அமானுஷ்ய அனுபவன்றதை தாண்டி அனாவசியமான பயத்தின் காரணமாக தற்கொலை எண்ணத்துக்கு போவாங்க, சூசைடல் தாட்ஸ். இதிலிருந்து ஒருத்தவங்களை மீட்டு எடுக்கிறதும் இதே மாதிரி தான். அவங்களுக்கு எந்த நாள் எந்த நேரம் அவங்க தசாபுத்திப்படி அவங்கள பாதிப்புகள் உள்ளாக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நாள் அந்த நேரத்தை அவங்கள சும்மா இருக்க விடாமல் பரிகாரம் பூஜைகள், புவனாம்பிகை பூஜை மூலயமா அவங்கள அதுலேருந்து மீட்டெடுக்க நம்மளால் முடியும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கிறதுனால இதை பற்றி எப்பயும் கவலைப்படாதீங்க.
தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நல்லபடியாக வாழுங்க, எல்லோருடையும் அன்பாக இருங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பை பரப்புங்க. ஸோ இதை உங்கள்கிட்ட நான் சொல்லி இந்த காணொலியிலேருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.